அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சனிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ரபியுல் அவ்வல் மாதம் துவங்கி கடந்த 3 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீலாது நபி விழா ஏன் நடத்த வேண்டும் என்ற தலைப்பிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தை பருவம், வாலிப பருவம் என்ற தலைப்புகளிலும் நாம் கேட்டிருக்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அதை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து தந்தார்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன், ஏற்க வைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. முஃமின்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே எல்லா விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபாதர் ஆஃப் தட் சப்ஜெக்ட். அந்த துறைக்கு அவர்தான் பெரிய ஒரு முன்னோடியாக இருப்பார். ஒரு சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு இயற்பியல்னு எடுத்துக்கிட்டா, எந்த துறையிலும் இப்போ கிரிக்கெட், காட் ஆஃப் கிரிக்கெட் யாருங்க? சச்சின் டெண்டுல்கர். கரெக்டாக பதில் வந்துருச்சு. எனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆசான்களாக, ஒரு துறையினுடைய நிபுணராக இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைக்கும் முன்மாதிரி என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். நபி அவர்கள் அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எத்துறையாக இருக்கட்டும், அத்துறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு தந்தையுடைய ரோலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னா இருப்பாங்க. ஒரு கணவனோட என்ற அந்த துறையா, அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி இருப்பாங்க. ஒரு மாமனாருடைய ரோலா, அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி இருப்பார்கள். எனவே எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம தலைப்பு குடும்பம். ஒரு கணவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்மாதிரியாக இருந்தார்கள்? தமிழ் கவிஞர்கள் எல்லாம் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தாங்க. நாங்களும் உங்க 2 அஷ்ரஃபிகளுடைய திருமணத்துக்கு வந்திருந்தோம். கும்படி பொண்டிக்கு அல்ஹம்துலில்லாஹ். தமிழ் அறிஞர்கள்லாம் போயிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு அறிஞர் மணமக்களை இப்படி வாழ்த்தினாராம், மணமக்கள் இருவரும் நகையும் சதையுமாக இருக்க வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். நகையும் சதையுமா பிரியாத அளவுக்கு வாழணும். ஒருத்தர் இப்படி சொன்னாராம், மலையும் மேகமும் போன்று நீங்கள் என்ன செய்யணும்? வாழணும். மலையும் மேகமும் போன்று. இன்னொருத்தர், நீங்கள் வானமும் பூமியை போன்று எப்பொழுதுமே வாழ வேண்டும், பல்லாண்டு வாழணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள மணமக்களை என்ன பண்ணாங்க? வாழ்த்திட்டு போனாங்க. அப்பொழுது இறுதியாக வந்த கவிஞர் சொன்னாராம், எல்லோரும் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னீர்களே, யாரேனும் ஒருவராவது நானும் என் மனைவியும் வாழ்ந்ததை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று யாரேனும் சொன்னார்களா? அவங்க சொல்ல அஜத்து, நான் சொல்லுவேன். யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். எனிஒன்? யாராவது கை தூக்க முடியுமா? என்னப்பா இப்பதான் கல்யாணம் இருக்கு, அதுக்குள்ள சொல்லாது. நானும் என் மனைவியும் வாழ்ந்ததை போன்று நீங்கள் வாழுக என்று யாரேனும் சொல்ல முடியுமா? ஆனால் சொன்ன ஒரு மனிதர் என்று சொன்னால், இந்த உலகத்திலே முதல் தலைவர் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ഖൈറുക്കും ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி. உங்களில் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? அவருடைய குடும்பத்தாரில், அவருடைய மனைவிடத்தில் ஆக சிறந்தவராக இருக்க வேண்டும். உங்க மனைவி உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணும், சர்டிபிகேட் கொடுக்கணும், என் கணவரை போன்று வேறு யாரும் இல்லை. சொல்ல முடியுமா? வீட்டில் போய் கேட்கலாமா? பாய் எப்படி 1 மணி நேரம் உட்காந்து எனக்கு பயன் பண்ணுவாங்க.
மனுஷன் அப்போ கைப்பிடிச்சாரு, இப்போ வரைக்கும் என்கிட்ட என்ன கஷ்டம்னே கேட்கல. நான் நைட்ல எப்படி தூங்குறேன், எனக்கு என்ன வழியில தூங்குறேன், எனக்கு என்ன மனசஞ்சலம், எனக்கு என்ன கஷ்டம், என் வீட்டுக்காரு கேட்டதில்லை. எத்தனை பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் போய் கேட்டாலும் தெரியும் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் ஆகச் சிறந்தவர் அவருடைய குடும்பத்தாரிடத்தில் அவருடைய மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு நிறுத்தவில்லை. ஆனா ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாரில் ஆகச் சிறந்தவனாக இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் ஆகச் சிறந்தவனாக நான் இருக்கிறேன். யாருக்காவது அது தில் இருக்கா? சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய மனைவிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள். எங்களுடைய வீட்டில் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் இருப்பாங்க. கூவி கூவி சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அந்த விசால் முடிந்த பிறகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்கெல்லாம் பார்க்கிறார்கள் அப்படி சொல்லுவார்களாம், அலா உஹத்திஸுகும் அன்னி வ அன் ரசூலில்லாஹ். எப்படி சொல்லுவாங்க? என்னை பற்றியும் என்னுடைய அன்பு கணவரான அல்லாஹ்வின் தூதரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நாங்க கல்யாண மண்டபத்துக்கு போனா என் புருஷன் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்னென்னதோ பேசிப்பாங்க பெண்கள் சேர்ந்தால். வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும், அவ்வளவு பேசுவாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நானும் என்னுடைய கணவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தோம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா, சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருந்தவர்கள் சொல்கிறார்கள், பலா அன்னையே, உம்மஹாத்துல் முக்மீன், முக்மீன்களுக்கெல்லாம் தாயே, நீங்கள் கூறுங்கள், சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம்னு சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தனக்கு சுய தேவையுடைய நேரம் வந்தால், அந்த தேவை வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எந்திரிப்பார்கள்? இன்தஅல ருவைதா வ அஹத ரிதாஹு ருவைதா ஃபதஹல் பாப ருவைதா வ ஹரஜத் ருவைதா. என்ன இந்த ருவைதா ருவைதான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? அம்ஹில்ஹும் ருவைதா, குர்ஆன்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதானமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவை தேவைக்காக வேண்டி எந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய காலணியை நிதானமாக எடுப்பார்கள். அவர்களுடைய மேலாடையை அங்கே எடுக்க வேண்டும் என்றால் நிதானமாக எடுப்பார்கள், சப்தம் இல்லாமல் எடுப்பார்கள். அவர்கள் கதவை திறந்தால் ஃபதஹல் பாப ருவைதா, தன்னுடைய அந்த கதவை நிதானமாக திறப்பார்கள். வஹரஜ ருவைதா, அவர்கள் அப்படியே நிதானமாக வெளியேறி போவாங்க. நம்மளா இருந்தா நான் தொழுகைக்கு போற தூங்கி நின்று பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் எந்திரிச்சு வெளியே போற வேலைக்கு அப்படி என்று தன்னுடைய மனைவிமார்களை கஷ்டப்படுத்தி விட்டு அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய தேவைகளை உணராமல் நாம் என்ன செய்வோம்? அப்படியே அவங்களை கடந்து போவோம்னு பார்ப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் நான் உறங்கிக் கொண்டால் என்னை எதுவும் என்ன செய்ய மாட்டார்கள், கஷ்டப்படுத்த மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகள் நம்மிடத்திலே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகள் சொல்லுவது நம்மளிடத்திலே அந்த மாற்றம் வர வேண்டும். அந்த உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்பது நமக்கு வேண்டும். இதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கைஃப ஹுப்புக லீ, உங்களுடைய பிரியம் என் மீது எப்படி இருக்கிறது? நீங்க என் மேல எவ்வளவு காதல் வைத்திருக்கிறீங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, ஒரு கணவராக என் மீது எவ்வளவு பாசம் உங்களுக்கு இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக பதில் சொன்னாங்க தெரியுமா? கஉக்தத்தின் ஹபுல், ஒரு கயிற்றில் போடப்பட்ட முடிச்சியை போன்று இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஒரு கயிறில் போடப்பட்ட முடிச்சியை போன்று இருக்கிறது. ஒரு கயிறுல முடிச்சு போட்டா எவ்வளவு இறுக்கமாக இருக்குமோ அந்த இறுக்கம் என்னுடைய காதலில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளுடைய மனைவிமார்களிடத்துல கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம எப்போ தன்னுடைய மனைவிக்காக நேரத்தை கொடுத்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், காசு சம்பாதிக்கிறோம், அவ்வளவுதானே அந்த நம்ம வாழ்க்கை. அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அன்பு, பாசம், பற்று அவர்கள் மீது நமக்கு இருக்க வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை மட்டும் பார்க்கக்கூடாது, கடமைகளை மட்டும் நிறைவேற்றக்கூடாது. மாறாக அவர்களுடைய வலிகள், அவர்களுடைய உரிமைகள், அவருடைய கடமைகளை நாம் என்ன செய்யணும்? செய்யணும். இது ஒவ்வொரு கணவனுக்கும் முக்கியமானது. இன்னைக்கெல்லாம் பேசுறதே கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்து கணவனும் மனைவி பேசுறதில்லை, நேரம் இல்லாததுன்னு சொல்லிடுறோம். அவர்களுக்காக நேரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். தன்னுடைய மனைவி தனக்காக எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை என்ன செய்ய சுமந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கலந்துக்கிட்டாங்க, பேசினாங்க, ஆலோசனை செஞ்சாங்க. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அப்பொழுது ஆயிஷா அம்மா கேட்டாங்களாம், அந்த கயிற்றினுடைய முடிச்சு போன்று இருக்கிறது சொல்றீங்களே, கைஃபல் உக்தது, இப்போ அந்த முடிச்சு எப்படி இருக்கு? காலங்கள் போயிருச்சு. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். கையை தூக்கணும்னு தோணும், ஆனா போனாதான் தெரியும். கையை தூக்குனாங்க 2 பேரும், போகும்போது தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கைஃபல் உக்தா யா ரசூலல்லாஹ், அந்த முடிச்சு இப்பொழுது எப்படி இருக்கிறது? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா ஹாலிஹா, நான் எப்ப அந்த முடிச்சியை போட்டேனோ அது எப்படி இருந்ததோ இதே போல தான் இப்பவும் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு திருமணம் ஆகின அந்த 3 மாசம் அல்லது 6 மாதம் அல்லது ஒரு குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு இருக்காங்க கூட நம்ம பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு சொல்ல முடியுமா? எத்தனை கணவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்க மனைவி என்ன ஆடை கலர் போட்டுட்டு இருக்கிறாங்க? சொல்ல முடியாது. நானே சொல்ல முடியாது. அதான் இந்த வீட்டில் மாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நாம் அவர்களை கவனிப்பதில்லை என்று சொல்ல வருகிறேன். அவங்களுடைய ஒரு சாதாரண ஒரு ஆடையை கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய வலிகளை, அவங்களுடைய கஷ்டங்களை யாரிடத்துல பகிர்ந்து கொள்வாங்க? நம்ம இடத்துல தானே பகிர்ந்து கொள்ளணும். அவங்களுடைய சிரமங்களை, அவங்களுக்கு இருக்கின்ற வலிகளை, உணர்வுகளை நம்மளிடத்துல தானே சொல்லணும். இப்போ ஒரு கணவராக நாம் எப்படி செயல்படுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினத்தன், எந்த ஒரு ஈமான் கொண்ட கணவரும் தன்னுடைய ஈமான் கொண்ட மனைவியை வெறுக்க வேண்டாம், அவர்களை கோபம் கொள்ள வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலகன், அவரிடத்திலே ஒரு குணம் பிடிக்கவில்லை என்று சொன்னால், அது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், ரதிய மின்ஹா ஆகர், மற்ற குணம் உனக்கு பிடிச்சிருக்கும், அதை கொண்டு நீ பொருந்திக்கொள். என் மனைவி இப்படிதான் அவரது பேச்சில, என் மனைவி அப்படிதான் அவரது பேச்சில அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பேச்சு என்ற குணம் உனக்கு பிடிக்கவில்லையா, மற்றொரு குணத்தை கொண்டு நீ பொருந்திக்கொள். இதுதான் முஃமினுடைய அடையாளம். ஒரு முஃமினான பெண்ணிடத்திலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய மனைவியிடத்தில் இந்த விஷயம் பிடிக்கல, ஆனால் அவரிடத்தில் இருக்கின்ற பல்வேறு குணங்கள் இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் அன்பு காட்டினார்களோ அதே போன்று கண்டிக்கவும் செய்தார்கள். எப்ப நேரத்திலும் நபிசுல்லாஹு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க அப்படின்னு நபிசுல்லாஹு இருக்கல. தன்னுடைய வீட்டிற்குள் ஏதேனும் தவறான விஷயங்கள், ஏதேனும் ஷரியத்திற்கு மாற்றமான விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்து அதை மாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. இங்க சொன்னா நாமளே ஒழுங்கா இல்லையா, நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு நினைப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றும் பொழுது நிச்சயம் அந்த எண்ணம் வரும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில்
மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி, பார்வையற்ற ஒரு சஹாபி, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 மனைவிமார்களை பார்த்து சொல்கிறார்கள், இஹ்தஜிபா மின்ஹு, அவரை விட்டும் நீங்கள் திரைக்குள்ள போங்க, திரைக்குள்ள போங்க. நம்மளுடைய சிந்தனை இப்பயே வந்துட்டு இருக்கோம், அவருக்கு தான் கண்ணு தெரியாது, அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது. இதே தான் அவர்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அலைஹிஸ்ஸலாமா அல்லாஹ் யுபஸிரனா, அவர் குருடராயிற்று, எங்களை எப்படி அவர் பார்ப்பார்? அவர் குருடராயிற்று, நம்மை எப்படி அவர்கள் பார்ப்பார்? பார்க்க மாட்டாரே, அவருக்கு தான் குருடராயிற்று, கண் தெரியாது, பார்வையற்றவராயிற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மனைவிமார்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஃப அம்மாவானி அஃப அம்யாவானி, நீங்கள் இருவர்களும் என்ன குருடர்களா? நீங்கள் இருவர்களும் பார்வையற்றவர்களா? அவங்க குருடர் சரி. இன்னைக்கு நம்ம மனைவிமார்கள் சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணாலும் இருப்பாங்க, கல்யாணத்துக்குன்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆடைகள், எப்படிப்பட்ட மேக்கப்பு, இதெல்லாம் ஷரியத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களை எப்படி பார்த்து கொண்டார்கள், அதை நம்ம என்ன செய்யணும்? தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லணும். சொல்ற அளவுக்கு நம்மளிடத்தில் அந்த ஈமான் என்பது வேண்டும், அந்த தக்வா என்பது வேண்டும், இறையச்சம் என்பது நம்மளிடத்தில் வேண்டும். நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவர் குருடரும் சரி, நீங்க 2 பேரும் குருடிகளா? நீங்க அவங்கள பார்க்கறீங்க, அது தவறு கிடையாதா? இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, கண்டிச்சாங்க. அவர்களுடைய பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்படுத்தினாங்க, அவருடைய வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்படுத்தினாங்க. எந்த இடத்தில் தவறாக பேசினாலும், மற்றவர்களுடைய மனங்களை புண்படுத்தினால் அப்படி பேசுவது தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை சுட்டிக்காட்டினாங்க. நாம சுட்டி காட்டுறோமா? நம்மள தான் பேசவே விடுறது இல்லையா ஹஜ்ரத்? நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டு விஷயம் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட பேசுறதுக்கே ஒன்றுமே இருக்காது, பக்கத்து வீட்டு தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ரீபத், புறம் பேசுவது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு செய்தி வருகிறது. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி ஆயிஷா அம்மா அவங்க குட்டையாக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறாங்க என்ற பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல வந்து யார் பேசுறதா? ஆயிஷா அம்மா பேசுறதா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை கண்டித்தார்கள். ஆயிஷா, நீ பேசிய வார்த்தையை கடலில் கொண்டு சென்று சேர்த்தால் அந்த கடலே நஜீஸாகி போய்விடும், அதனுடைய நிறம் மாறி போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரின் பற்றியும் ரீபத், நம் மனைவிமார்களை பேச விடாமல் இருக்கணும், அதுக்கு நாம சுத்தமாக இருக்கணும். நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் தான், கேட்பதோடு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் என்ன செய்து பார்க்கிறோம். இதே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இஸ்லாமை எப்படி ஏற்றாங்க வரலாறு படிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கு. ஹைபர் யுத்தம் முடிந்து வரும் பொழுது யூதர்களில் பல நபர்கள் சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்டாங்க. அந்த கைதிகளாக வந்த பெண்மணிகளில் ஒருவர்கள் தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. லுஹை என்ற யூத குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருடைய மகள், தன்னுடைய கணவனை இழந்திருந்தார்கள், தன்னுடைய அனைத்து குடும்பத்தார்களையும் இழந்த ஒரு பெண்மணியாகத்தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் நீ அடிமை கிடையாது. யா ரசூலல்லாஹ், எனக்கு யாருமே இல்லையா? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவை இழந்திருந்த அந்த சமயம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்.
அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க, இஃப்தாரி, நீ தேர்ந்தெடுத்துக்கொள். ஒன்று, நீ என்னை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் எனக்கு மனைவியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய மார்க்கம் யூதத்திலேயே நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய குடும்பத்தார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று கூட வாழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் விடுவேனா என்று சொல்லி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஷஹாதத் கலிமாவை, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம் முடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. யார? மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சிக்கிட்டு வராங்க. வருகின்ற நேரத்தில் ஒரு மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் சஹாபாக்கள் விவரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பின்னால் உட்கார வைத்து கூப்பிட்டு வந்தாங்க. மதீனா வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அமர வச்சு இறங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய பார்வை அப்படியே போகுது. நபிக்கு பின்னால் யாரோ ஒரு பெண்மணி இருப்பதை போன்று இருக்கிறது. என் மனைவி இல்லைன்னு தெரியும். ஏன்னா அவங்க இப்போதான் மதீனாவுக்குள்ள வராங்க. இவங்களுக்கு திருமணம் நடந்த நிகழ்வுகள் தெரியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் அது. எல்லா சஹாபிகளும் யார் இந்த பெண்மணி, யார் இவங்க அப்படின்னு பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, யார் இந்த பெண்மணி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் நம்மால் செய்ய முடியுமா யோசிக்கணும். ஒட்டகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிட்டாங்க. கொஞ்சம் குட்டையாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுனால அம்மாவனால இறங்க முடியல. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் இறங்க முடியல. அது ஒட்டகம் அமர்ந்திருந்த நிலையில் கூட இறங்க முடியல. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முட்டுக்காலை கீழே அமர்த்தி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய தோள் மீது காலை வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைத்தார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு பெண்மணி நபியின் மீது கால் வைத்து இறங்கிறார்களே, யார் இவர்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்தது, இப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபியா என்ற அந்த பெண்மணியை திருமணம் முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நாம பஸ்ல போகும்பொழுது நீ பின்னாடி போய் உட்காந்துக்க, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட்லேயே இறங்கிரு. திருமணத்துக்கு போறதுக்கு போது என்ன சொல்லுவோம்? நம்ம கடை வேலைலாம் கொஞ்சம் இருக்கு, நீ குழந்தைகளை கூப்பிட்டு ஆட்டோவில் போயிரு, நம்ம அப்படியே ஒரு விசிட் அப்படியே வந்துடுறோம். இதே பஸ்ல போகும் பொழுது தன் மனைவியுடைய கையை பிடித்து இறக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை முட்டுக்கால் வைத்து தன் மீது வைத்து இறங்குங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். நபியினுடைய வாழ்க்கை நம்மளிடத்துல இல்லையே. எப்படி அன்பு வரும், எப்படி பாசம் வரும் நம் மனைவி மீது? அவங்களுக்கு எப்படி நமக்காக வேண்டி உரிமைகளை செய்வாங்க? அந்த நபியினுடைய வாழ்க்கை நமக்கு வேண்டும். இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு மனைவியான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். அவங்க ஹிய யஹூதியத்துன், அந்த சஃபியா இருக்காங்கல்ல, அவங்க யூதத்தை மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யுத்தத்திலிருந்து வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு யூத பெண்மணி, அவங்க யூதத்துக்கு பிறந்த அந்த பெண்மணி என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா காதுல விழுந்துருச்சு. அவங்க அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே என்று அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்த நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தன்னுடைய மனைவியை எப்படி சமாதானப்படுத்துறாங்க? நாமெல்லாம் மனைவி அழுதா கொஞ்ச நேரத்தில் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. எதுக்காக நம்ம அதிகமாக அவங்கள பேசி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருவோம்? அதற்கு அவங்க அழுகுறாங்கன்னா அப்படியே விட்டுறணும். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அழுவாதம்மான்னு சொன்னாங்க, அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க. அவங்க வேற மாதிரியான உருவங்கள்லாம் எடுப்பாங்க. அதற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விடலை. தன்னுடைய மனைவி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்தினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் நீ அழுகிறாய்?
சஃபியா, என்ன ஆயிற்று? யா ரசூலல்லாஹ், ஹப்ஸா அவர்கள் என்னை பற்றி யூத பெண்மணி, இவங்க யூத இனத்திற்கு பிறந்தவர்கள் என்று என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். என்னுடைய காதில் கேட்டது. நான் இதை மனம் வருத்தத்தோடு நான் என்ன செய்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அன்தி இப்னது நபியின், நீ ஒரு நபியுடைய பொண்ணுமா அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கே ஆச்சரியமாயிருச்சு, நான் நபியுடைய பொண்ணா? அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அன்தி இப்னு அம்மி நபியின், ஒரு நபியினுடைய சச்சா மகளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு நபியுக்கு கீழாக மனைவியாக நீ இருக்கிறாய். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு விளங்குச்சு. நபிக்கு கீழே இருக்கிறானா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா இருக்கிறாங்க. எப்படி ஒரு நபிக்கு மகளாக இருக்க முடியும்? ஒரு சச்சா நபியுடைய அந்த சிறிய தந்தைக்கு மகளாக இருக்க முடியும்? அவங்களே ஆச்சரியமா கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வம்சம் எங்கே போய் சேர்கிறது தெரியுமா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். எங்க போய் சேருது? உங்க அப்பாக்கு மேல போகும் பொழுது அந்த சனத், அந்த தொடர் என்பது எங்கே போய் சேர்கிறது? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட சேர்கிறது. ஹாரூனுடைய சகோதரர் யார்? மூசா. எனவே தான் உன்னுடைய தந்தையுடைய பெரிய தந்தையும் ஒரு நபி என்று நான் சொன்னேன். எப்படி அப்படியே ஆறுதல். நாம ஏதாவது அழுதுகிட்டு இருந்தா எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்களை என்ன செய்வோம், அதிகப்படுத்துவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழுகையை நிற்பதற்காக சொன்ன வார்த்தை, நீ ஒரு நபியுடைய மகளாக இருக்கிறாய், உன்னுடைய அந்த பெரிய தந்தையும் நபியுடைய மகளாக இருக்கிறாய், மேலும் நீ ஒரு நபிக்கு கீழ் மனைவியாக இருக்கிறாய் என்று சொன்னவுடன் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே சாந்தமாயிட்டாங்க. இந்த சாந்தத்தை, இந்த நிம்மதியை, இந்த விஷயத்தை நம்மளுடைய மனைவிமார்களுக்கு நாம் கொடுத்தது உண்டா? சஹாபா பெருமக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வழியில் தான் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் எந்த அன்பையும் எந்த பாசத்தையும் காட்டினார்களோ அதே வழியில் தான் சஹாபா பெருமக்கள் நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற நேரத்தில் மனைவிமார்களிடத்திலே எப்படி இருப்பார்கள்? புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சத்தம் கொஞ்சம் உயர்ந்து எல்லாரும் கொச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி திருமணத்தில் போனால் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில். அப்பொழுது வெளியிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, நான் உள்ளே வரலாமா, நான் உள்ளே வரலாமா? உடனே யார் அது அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமதி கேட்கிறவங்க யாரு? ஆனா உமர், நான் தான் உமர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சத்தம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு, நிசப்தமாயிருச்சு. உள்ள வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு உள்ள வராங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து புன்முறுவலோடு சிரித்த வண்ணமாக வாங்க உமரே அப்படின்னு அழைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புன்னகையை பார்த்து, அந்த சிரிப்பை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்பவுமே அரபியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்ஹகல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய ஆயுளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தந்து எப்பொழுதும் இப்படி சுபட்சமாக இப்படி சிரித்த வண்ணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் துஆ செய்தாங்க. துஆ செஞ்சிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வரவேற்கணும்னா அப்படியே வரவேற்றிருக்கலாம், அது என்ன புன்முறுவலோடு ஒரு சிரித்த வண்ணம் வரவேற்கிறீங்களே, என்ன விஷயம்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே ஒரே சத்தமாக இருந்தது, இந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாங்க, எவ்வளவோ சந்தோஷமாக எல்லாம் இருந்தாங்க. உமர் என்ற வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே நிசப்தமாகி விட்டார்களே, அதை பார்த்துத்தான் நான் உங்களை சிரித்த வண்ணமாக வரவேற்றேன். சாந்தமா இருந்த உமரதனும் ஆக்ரோஷமாகிட்டாங்க. அப்படியே அவங்க ஆக்ரோஷம் வெளியாகுது. யா நிசா, ஏ பெண்களே, பார்த்து சொல்ற பெண்களை பார்த்து சொல்றாங்க, ஏ பெண்களே, இந்த உமரை விடவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் தர வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும்.
இந்த உமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா? ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று அவங்கள சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பொழுது அந்த உள்ள இருந்த ஒரு சத்தம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு பழகுவதில் மிகவும் மேன்மையானவர்கள். பல் அந்த அஃபது, ஆனா நீங்க ஒரு முரட்டு ஆசாமி, நீங்க ஒரு முரடர். அதனால தான் நாங்கள் சைலண்டா ஆயிட்டோம். இது பல வீட்டில் நடக்கிற விஷயம். இது யோசிச்சு பாருங்க. பாய் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு எப்படி இருக்கும்? குழந்தைங்க போட்டபடி அப்படி இப்படி விளையாடி ஜாலியா இருப்பாங்க. எப்போ இந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் உள்ள போறாரோ அப்படியே மாறிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாரிடத்துல அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு மென்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது சொன்ன வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கையில் இந்த முஹம்மதுடைய நஃப்ஸ் ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மா லகியக ஷைத்தான் கத், யா உமரே, உங்களை ஷைத்தான் கூட சந்திக்க மாட்டான். நீங்கள் ஒரு பாதையில் வருகிறீர்கள் என்று சொன்னால் அவன் வேறு பாதையை நோக்கி சென்று விடுவான் என்ற அந்த ஹதீஸை அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷைத்தானே அப்படி ஓடும் பொழுது இந்த பெண்கள் எங்கே? அவங்க உங்களுடைய வாய்ஸை கேட்டா பேசுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மென்மையாக தங்களுடைய மனைவிமாரிடத்தில் இருந்தார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறி போனார்கள். தங்களுடைய மனைவியிடத்திலே அன்பாக பேசுவதற்கும், தங்களுடைய மனைவிமார்களுடைய உரிமைகளை பார்ப்பதற்கும், அவர்களுடைய வலிகளை உணர்வதற்கும் மாறக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா மாறி போனாங்க. முரடர் என்று பெண்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு காலம் வந்தது, உமர் ரலியல்லாஹு தஆலா மாறி போனார்கள். ஆட்சி காலம். ஒரு அமீருல் முஃமினீனாக இருக்கும் நேரத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. காரணம், நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா முரடராக இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேன்மையை பார்த்து பார்த்து அவர்களும் மாறிக்கொண்டார்கள். நாமும் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அமீருல் முஃமினீன் இரண்டாம் ஹலீஃபா மகாத்மா காந்தி சொன்னார், உமர் அவர்கள் 10 வருஷம் ஆட்சி செய்தார். இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்சம் வருடங்கள் செய்திருந்தால் இந்த உலகம் முழுக்க முஸ்லீம் ஆகியிருக்கும். அவ்வளவு சிறந்த ஆட்சியை தந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீனாக இருக்கிறாங்க. ஒரு சமயம் அவர்களுடைய மக்களில் ஒருவர் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஒரே வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பேச்சு, எதுக்கு எடுத்தாலுமே விதண்டாவாதம், இப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன் அமீருல் முஃமினீனை பார்த்து எதையாவது ஒன்று முடிச்சு விட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி வர. அமீருல் முஃமினீன் எங்க இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. சரி, எப்படியாவது அங்கே போய் பார்த்துருவோம் அப்படின்னு என்ன செய்யறாரு? போறார். போன நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்து ஒரே சத்தம். யாரு? அமீருல் முஃமினீனுடைய மனைவி ஒரே சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமீருல் முஃமினீன் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில தான் புலி, வீட்டுக்குள்ள. அப்படி இருந்தாதான் வீடு, அப்படி இருந்தாதான் வீடு. விட்டு கொடுத்து போகணும். எல்லா நேரத்திலும் நான் தான் என்று இருக்கக்கூடாது. எப்பொழுது எந்த வீட்டில் விட்டு கொடுத்து போகிறார்களோ அந்த வீடுதான் உண்மையான சொர்க்கமாக இருக்கும். அமீருல் முஃமினீன் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மனி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசுறாங்க, வெளியில வரைக்கும் கேட்குது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனுடைய பார்வை வெளியில தெரியுது. யாரோ ஒரு மனிதர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பேசுறாங்க, நடுவில் போகக்கூடாதே, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனிதர் நின்று பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். அமீருல் முஃமினீன் கொஞ்ச நேரம் இருமா வர அப்படின்னு என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த மனிதர் அந்த தெருவனுடைய ஓரம் கடைசி போயிருந்தார். அமீருல் முஃமினீன், ஏன் மனிதரே, யார் அஜுல், நில் அப்படின்னாங்க. போனாங்க. அமீருல் முஃமினீன், என்னப்பா அமீருல் முஃமினீனை தேடி வந்த, அப்படியே போற, என்ன விஷயம்? இல்லை வந்த விஷயம் எனக்கே புரிஞ்சிருச்சு, நான் போறேன்.
இல்லைப்பா சொல்லுப்பா, அமீர் முக்மினுக்கே இந்த நிலைனா நானும் பரவாயில்லை அப்படின்னு. என்னையா நிலை, என்ன ஆச்சு சொல்லு. அப்பொழுது சொன்னார், அமீர் முக்மின் அவர்களே, என்னுடைய மனைவியுடைய டார்ச்சர் தாங்க முடியாம நான் உங்களிடத்துல என்ன செஞ்சேன், வந்தேன். நீங்க அதை விட பெரிய விஷயத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நானே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு திரும்பிட்டேன்னு சொல்லும் பொழுது அமீர் முக்மினின் சொன்ன வார்த்தைகள் நம்மளுடைய மனசுல ஆழமா பதிய வைக்கணும், ஆழமா பதிய வைக்கணும். அமீர் முக்மினின் சொல்றாங்க, அந்த மனிதர் இடத்துல சொன்னாங்க, உன்னுடைய மனைவி உன்னுடைய ஆடைகளை தோய்த்து போடுகிறாள், உன்னுடைய ஆடைகளை தோய்த்து போடுகிறாள், உனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சமைத்து போடுகிறாள். ஏன்? உன்னுடைய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டத்திலும் அவள் பங்கெடுக்கிறாள். ஏன்? உன்னுடைய குழந்தைகளுக்கு அவளுடைய இரத்தத்தை பாலாக அமுதமாக கொடுக்கிறாள். இவ்வளவு செய்கின்ற அந்த மனைவிக்காக அவருடைய பேச்சை நீ தாங்கிக் கொள்ள மாட்டாயா? உனக்காக சமைக்கிறாங்க, உனக்காக உன்னுடைய ஆடைகளை தோய்ச்சி போடுறாங்க, உன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய ரத்தத்தை அமுதமாக பாலாக கொடுக்கிறாளே, அந்த மனைவிக்காக வேண்டி அந்த பேச்சை உன்னால் கேட்டுக்கொள்ள முடியாதா? அமீர் முக்மின் சொன்ன நேரத்தில் அந்த பிரஜை, அந்த மனிதர் கண் கலங்கி போனார். இதுதான் நிதர்சன உண்மை. நாமும் யோசிக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்களோடு நாம் 20 வருடம் 25 வருடம் வாழ்ந்திருக்கிறோமே, அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான கஷ்டத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதுவே ஒரு வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கும் போது வலிக்கும். வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு போனா, கழுவிட்டு போனா, நம்ம சம்பாத்தியத்துல இருந்து ஒரு 5 ரூபா போகுது, 5000 ரூபா போகுது, 6000 ரூபா போகுதுன்னா வலிக்குது. ஆனா நம்மளுடைய தனக்காகவே, நமக்காக வேண்டி, நம் குழந்தைகளுக்காக வேண்டி எல்லாத்தையும் அர்ப்பணித்து நம் மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி சிந்தித்ததுண்டா? யோசிக்கணும். அல்லாஹ் கேட்பான். நாளை மறுமையில் உனக்கு கீழ் இருந்த மக்களை பற்றி கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவராக குடும்பத்தில் எவ்வளவு சிறப்பான நிகழ்வுகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையாக இந்த உலகத்திலே ஆக சிறந்த தந்தையாக இருக்கிறார்கள், இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. செல்ல மகளாக இருந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்தாலே ஒரு தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள், ஒரு மாமனாராக எப்படி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், ஒரு சம்பந்தியாக எப்படி இருந்தார்கள் என்ற வாழ்க்கை அத்தனை நமக்கு புலப்பட்டுவிடும். யாருடைய வரலாறு படிக்கணும்? ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வரலாறு படிச்சா நபியினுடைய அத்தனை விஷயங்களும் அதில் தெரிஞ்சிடும். ஒரு தந்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளிடத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க. நம்ம மகளெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தா தன்னுடைய மகளிடத்தில் எவ்வளவு அன்பாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவங்க தேடி போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அவங்களை முத்தம் கொடுத்து வரவேற்பார்கள். இது நபியுடைய பண்பு. அதே போன்றுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அவர்கள் எந்திரித்து சென்று தன்னுடைய தந்தையை முத்தம் கொடுத்து என்ன செய்வார்கள்? உள்ளே வரவேற்பார்கள். இது அதே ஃபாத்திமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லை. கேட்குறாங்க, ஐன அலி, அலி எங்கே போனார்? ஐன இப்னு அம்மி, உங்களுடைய சச்சா மகன். யார்? அபூ தாலிப் அவங்களுடைய மகன் தானே. சச்சா மகன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கும் அவருக்கும் ஒரு பேச்சு வார்த்தை கொஞ்சம் அதிகமாகிருச்சு, எனவே அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நாமளா இருந்திருந்தா உங்ககிட்டே சண்டை போட்டாரா? வரட்டும் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்புமா, வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் அவர் வந்து பேசிக்கிட்டோம். எது கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுப்பீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை அழைச்சாங்க. அலி எங்கே இருக்கிறாங்க பாருங்கன்னு சொன்ன உடனே பதில் வருது மனைவி இடத்துல. எங்கே இருப்பாரு? பள்ளிவாசல்ல தான் இருப்பாரு. எப்படி யாரு சொல்றா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கே இருப்பார்? பள்ளிவாசல். அவருக்கு எங்கே போயிட முடியும் என்று வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்க. போய் பார்க்குறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மஸ்ஜித் நபியுடைய மண் தரையில படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேணியில அந்த மண் அப்படியே படிந்து இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், கும் யா அபா துராப், மண்ணின் மைந்தரே எந்திரீங்க. அபு துராப், மண்ணின் மைந்தரே எந்திரீங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவும் பேசவில்லை. அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுவே நம்மளா இருந்திருந்தா ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஃபாத்திமா அம்மா வீட்டிலே அந்த திருகைக்கல் செய்து திருகைக்கல் அந்த மாவை அரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்க அப்பா கிட்ட தான் பல அடிமைகள் வராங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட பல அடிமைகள் வராங்க, கைதிகளா வராங்களே, நீ போய் யாராவது ஒருத்தவங்களை கேளு, எவ்வளவு பேருக்கு உங்க அப்பா கொடுக்குறாங்க, உனக்கு கொடுக்க மாட்டாங்களா? போனாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போனவங்க பள்ளிவாசல் வரைக்கும் போயிட்டு கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க. நபியினுடைய பார்வை தன்னுடைய மகள் மீது படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் படுக்கையில் இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி பெற்று உள்ள வராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே உட்கார்ந்தார்கள் தெரியுமா? அவர்கள் இருவர்களுக்கும் மத்தியில் உட்கார்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபியினுடைய அந்த பாதத்தினுடைய அந்த இறுக்கத்தன்மை, அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த குளிர்மை தன்மை என் நெஞ்சில் பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதத்தினுடைய குளிர்மை தன்மை என் நெஞ்சில் பட்டது என்று நபிகள் நாயகம் அவங்க யார் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உட்கார்ந்து விட்டு கேட்டார்களாம், என்ன ஃபாத்திமா வந்திருந்தீர்களே? இல்ல வாப்பா, ஒண்ணும் இல்லை, தெரியும் ஒரு அடிமையை கேட்க வந்தீங்க. ஒரு அடிமையை கேட்பதற்காக வந்திருந்தீர்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டு, நான் அடிமையை கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் தஸ்பீஹாத்தே ஃபாத்திமா 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று ஓதுமா, அதற்கு அதனுடைய பலனை நீ என்ன செய்வாய்? உன்னுடைய வேலையுடைய விஷயத்தில் நீ பார்ப்பாய். அவ்வளவுதான் சொன்னாங்களே தவிர இது வாங்கி தர, கிரைண்டர் வாங்கி தர, மிக்சி வாங்கி தர, அது வாங்கி தர எதுவுமே சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை எவ்வளவு சீரமைத்து கட்டமைத்து என்ன செய்திருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரர்களிடத்துல ஹசன் ஹுசைனா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில இருப்பாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் கட்டமைத்த விஷயங்கள். ஒரு கணவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் ஒரு பாட்டனாராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில நிற்கிறாங்க. அப்பொழுது இரு குழந்தைகளும் ஒரே ஆடை அணிந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர் படியிலிருந்து இறங்கி அந்த 2 குழந்தைகளையும் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி முத்தமிட்டதாக வரலாறு பார்க்கிறோம். இப்ப நம்ம செஞ்சா நம்ம மருமக விட மாட்டாது, நீங்க ஏதாவது முத்தம் கொடுக்க போய் இன்ஃபெக்ஷன் ஆயிட போதுங்க அப்படின்னு அதான நடக்குது. நம்ம தொட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் இருவர்களில் ஒருவரை முத்தமிடும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னலி அஷரத மினல் வலதி, யா ரசூலல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, மா கப்பல்து அஹதா, ஒருத்தருக்கு நான் முத்தமிட்டதல்ல, நீங்க என்ன புதுசா குழந்தைகளுக்கு முத்தம்லாம் கொடுக்குறீங்க? அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இந்த உலகத்திலே ரஹம் செய்யவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் இரக்கம் காட்டப்பட மாட்டார். நம்ம குழந்தைங்க கிட்ட அன்பா நடக்கணும். இன்னைக்கு போனுக்கு கொடுக்கிற நேரத்தை நம்ம குழந்தைகிட்ட கொடுக்கறது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கதைகள் வரலாறுகள் படிக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைகளும் தன்னுடைய தகப்பனிடத்தில், தன்னுடைய தாயினிடத்தில், தன்னுடைய பாட்டி பாட்டனாரிடத்தில் நேரத்தை தான் கேட்கிறார்கள். ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா வேலைக்கு புறப்படுறார், அப்பா இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா,
நோ நோ நோ, எனக்கு இன்னைக்கு போலன்னா 1000 ரூபாய் பிடிச்சிருவான், 1500 ரூபாய் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை 1 நிமிஷம் எனக்காக தாமதம், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி உள்ளே சென்று தன்னுடைய உண்டியலை கொண்டு வந்து கொடுத்ததாம். உண்டியலை கொண்டு வந்து கொடுத்ததாம். கொடுத்துட்டு இதில் எவ்வளோ இருக்கு நீ எண்ணலாம்ப்பான்னு, என்ன டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், கொஞ்சம் எண்ணுங்கப்பா. அதில் எண்ணி பார்த்தாராம், 2000 ரூபாய் கிட்ட இருந்திருக்கு. சொன்னாங்களாம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1500 ரூபாய் தான், நான் 500 ரூபாய் கூட போட்டு கொடுக்குறேன், எனக்காக இன்றைய நாள் ஒரு நாள் எனக்காக கொடுப்பியா? இது குழந்தைகள் நம்மிடத்துல கேட்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் அன்புக்கு பாசத்துக்கு தான் ஏங்குது. இன்னைக்கு அன்பு பாசம் என்பது நம் வீட்டில் இல்லாததன் காரணமாகத்தான் வேற ஒரு இடத்தில் அது எது எதிர்பார்க்கிறது யோசித்து பார்க்கணும். ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய கண்காணிப்பு மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அந்த இடத்துல பாசம் இருக்கிறதா? குழந்தைகள் மீது கொடுக்க வேண்டிய அந்த அர்ப்பணிப்பு நம்ம இடத்துல இருக்குதா? இல்லை. ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம்? குழந்தைகளுக்காகத்தான். நாளைக்கு அந்த குழந்தைகளை காஃபில பிடிச்சிட்டு போயிருது, யாரையாவது பிடிச்சிட்டு போயிருது. ஒரே ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஏன் நம்ம விட்டு பிரிஞ்சு போறாங்க, அவங்களுடைய திசை ஏன் மாறி போகிறது? காரணம் நாம தான். வெறும் கண்காணிக்கிறோம். அவங்களை கண்காணிக்கத்தான் மட்டும் போதாது, அவங்களுக்காக நேரம் கொடுக்கணும். கொடுக்கிறோமா நம்ம நேரத்தை? நம்ம குழந்தைகளுக்காக, நம்முடைய பேர குழந்தைகளுக்காக நேரம் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைகளை ஒரு ஒட்டகத்தை போன்று அவர்களை சுமந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்களாம், நிஅமர் ராகிபு அன்த, நீ ஏறி இருக்கிற வாகனத்திலே ஆக சிறந்த வாகனம் அப்படின்னு என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக எப்படி இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க, ஒரு தந்தையாக எப்படி இருந்திருக்கிறாங்க, ஒரு பாட்டனாராக எப்படி இருந்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பார்ப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பந்தியாக எப்படி இருந்தார்கள் என்பது கூட வரலாறு இருக்கு. சம்பந்தி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார் ஃபாத்திமத்து பின்து அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி, அபூ தாலிப் அவங்களுடைய மனைவி. ஹிஜ்ரி 4 அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு சம்பந்திக்கு செய்த நிகழ்வு ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கிறது. ஃபாத்திமத்து பின்து அஸத் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேல் அங்கியை கழட்டி அவங்களுடைய ஜனாசாவில வைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. என்னுடைய மேல் அங்கியில, என்னுடைய மேல போட்டிருக்கிற துணியில அவங்களுக்கு தஃபன் வேலையை செய்யுங்க, கஃபனுடைய ஆடை என்ன செய்யுங்க, அணிவிங்க. அப்பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த பெண்மணிக்காக நீங்கள் செய்கிறீர்களே, யாரு சம்பந்தி? காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8 வயதில் கைப்பிடித்தவர்கள் அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே யார் இல்லை, தந்தை இல்லை. பிறந்த 6 வருஷத்துல தாய் இல்லை. அதற்கு அப்புறம் வளர்த்தது யார், அப்துல் முத்தலிப், அவங்களும் 2 வருஷம் தான். அதற்கு பிறகு 8 வயதில் கைப்பிடித்தவர்கள் அபூ தாலிப், அவங்களுடைய மனைவி தான் யாரு, ஃபாத்திமத்து பின்த் அஸத். 8 வயதில் கைப்பிடித்தவர்கள் 50 வயது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் அதற்கான முக்கிய காரணம் வீட்டில் இருந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் அவர்களுடைய தோள் தான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலங்கியை தன்னுடைய சம்பந்தியாக இருந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த ஜனாசா அவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே உறங்கி கொண்டிருந்தார்களாம். அங்கேயே தூங்கினாங்களாம். என்ன யா ரசூலல்லாஹ், இங்கே தூங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதற்கு, எனக்கு இவர்களுடைய கணவர் செய்த உபகாரத்திற்கு நான் இங்கு கொஞ்ச நேரம் இருந்தால் இவருடைய அதாப் என்பது குறையுமே, இவரிடத்தில் கேள்வி கணக்கு என்பது லேசாகுமே. மௌத்தான பிறகு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை என்ன செய்யல, விட்டு வைக்கல. இவ்வளவு பேசுறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆருயிராக இருந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாறு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்த அல்லாஹ் அக்பர் எவ்வளவு உபகாரம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகும், கதீஜா அம்மா வஃபாத் ஆன பிறகும் ஒவ்வொரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யோசிச்சுட்டே இருப்பாங்க. எந்த விஷயம் நடந்தாலும் அது கதீஜாவை சுற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. ஒரு ஆடு அறக்கப்பட்டுகின்றாலும் சரி, அதனுடைய ஒரு துண்டை எடுத்து கதீஜாவுடைய தோழிகள்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்பாங்களாம். ஆயிஷா அம்மா கேட்பாங்களாம், அந்த மூதாட்டியை நினைக்காம உங்களால் இருக்க முடியாதா? அந்த நம்ம பாஷையில சொன்ன கிழவியை நினைக்காம இருக்க முடியாதா? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அன்று கதீஜா மட்டும் எனக்கு துணை நிற்கவில்லை என்று சொன்னால் இந்த தீனுக்கு நாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், பரவி இருக்காது. இந்த தீன் யார்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த வண்ணம் வந்த நேரத்தில் அடைக்கலம் கொடுத்தவர்கள், அவர்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்களை பாதுகாத்தவர்கள் யார்? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது நபியுடைய வாழ்க்கையில பார்க்கணும். சகிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபியினுடைய வரலாறை பேச என்று சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம். நபியினுடைய அந்த 25வது வயதில் ஆரம்பித்த அந்த குடும்ப பண்பு என்பது தன்னுடைய மரணம், தன்னுடைய மௌத், தன்னுடைய வஃபாத் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 63 வயது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பானவர்களாக இடம் பிடித்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய திருவசனம் இது சொல்லித் தருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? உங்களுடைய அன்பால் தான், உங்களுடைய பாசத்தால் தான். ஒரு எப்பவுமே கண்டிப்பு கண்டிப்பு என்று இருக்காமல் அவர்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய சம்பந்தி வீட்டாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் அந்த அன்பு என்பது வேண்டும். நான் முதல்ல ஒரு வசனம் ஓதனேன், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய விஷயத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்பது அந்த ஆயத்து முடிவடையில. அந்த ஆயத்து எப்படி தெரியுமா முடிவடைகிறது? லிமன் கான யர்ஜுல்லாஹ, யார் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறாரோ, வல் யௌமல் ஆகிர, மறுமை நாளை யார் ஆதரவு வைக்கிறாரோ, வ ஸக்கரல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கிறாரோ அவருக்கு தான் முன்மாதிரி என்பது இருக்கிறது. இப்ப புரிஞ்சிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வராது. யாருக்கு அந்த முன்மாதிரி என்று சொன்னால், யார் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, எனக்கு கீழ் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் ஒழுங்காக நடந்து கொள்கிறேனா என்ற அச்சம் என்பது நம்மிடத்தில் இருந்து அல்லாஹ்வை அதிகமாக தியானித்தால் மட்டும்தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று நாம் எடுக்க வேண்டும். நமக்கு முதல்ல அந்த இறையச்சம் என்பது வேண்டும். அது இருந்தால்தான் நபியினுடைய எவ்வளவு வரலாறு வேணாலும் கேட்கலாம், அது நம்மளுடைய செயல்பாடுல வரணும் என்று சொன்னால் அந்த இறையச்சம் என்பது வேண்டும். அல்லாஹ்வின் மீது அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சூரா அஹ்ஸாபுடைய அந்த 21வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா பண்புகளையும் பின்பற்றி நம்முடைய மனைவியிடத்திலே, நம்முடைய குழந்தைகளிடத்திலே, நம்முடைய பேரம்பேத்தி இடத்திலே சீரான முறையில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று நாளை அனைத்து நபர்களும் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இங்கு அமர்ந்ததை போன்று நாளை மறுமையிலும் அமர்ந்து நாம் அத்தனை நபர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பேச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.